கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பேச வர டாபிக் வந்து கோயம்புத்தூர்ல ரீசென்ட்லி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூர்ல நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம். மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா நியூஸ்ல யார் யார் பார்த்தா அவங்கள வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு பர்டிகுலர் வீட்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். அபார்ட்மெண்ட், நிறைய இடத்துல வந்து அபார்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டையும் இப்போ வந்து வளர்ந்து வந்துட்டே இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பர்டிகுலர் அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடு, ஓகேங்களா? அந்த வீடு வந்து எப்பயுமே யாரும் வந்து ஓபன் பண்றதே இல்லை. பட் டெய்லி ஒரு ஸ்விக்கி டெலிவரி பாய் மட்டும் வந்து ஃபுட் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்திருக்காங்க. இது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி கேஷுவலா விட்டுட்டாங்க. இப்போ லாஸ்ட் வீக் என்ன இருக்குன்னா, அந்த பர்டிகுலர் வீட்ல இருந்து பயங்கரமா வந்து ஸ்மெல் வந்திருக்கு. எலிங்கள் வந்து போய்கிட்டு, அதுக்கப்புறம் நிறைய பூச்சிங்கெல்லாம் வந்துட்டு போய்கிட்டு, அந்த டோருக்கு கீழே கேப் இருக்கும்ல, ஸோ அது மூலியமா எலிலாம் வந்து போயிட்டு அப்படி நிறைய இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, யாரோ ஒருத்தர் போயிட்டு கதவு நாக் பண்ணிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணும்போது வயசான பாட்டி, ஒரு 75 வயசு மதிக்கத்தக்க ஒரு பாட்டி என்ன பண்றாங்க, கதவை ஓபன் பண்றாங்க. ஓபன் பண்ணி என்னமா பிரச்சனை, நாங்க தான் உள்ள வரட்டுமா, ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ உள்ள சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கிற கவர்மெண்ட் முனிசிபாலிட்டிக்கு வந்து கால் பண்றாரு. கார்பரேஷன் கோயம்புத்தூருடைய இதுக்கு வந்து கால் பண்றாரு. அங்க வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர், சானிட்டரியில வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஓகேங்களா? சுகாதாரத்துறையில வந்து நிறைய ஹையர் அஃபீஷியல்ஸ் இருக்காங்க. அவர் வந்து டோர் நாக் பண்ணி உள்ள கேட்கும்போது அவர் வந்து அப்பயும் அந்த பாட்டி வந்து இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அமைச்சிட்டு இருக்காங்க. பட் உள்ள இருந்து ஒரு குரல் கேட்டிருக்கு. அவங்களோட பொண்ணு, ஒரு 45 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, வாங்க நீங்க உள்ள வாங்க அப்படின்னு உள்ள போயிருக்காங்க. உள்ள போய் பார்த்தா அந்த பர்டிகுலர் சானிட்டரி பர்சன் ஹெல்ப் அந்த ஆஃபீஸருடைய லைஃப்ல அந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துருக்கவே மாட்டாரு. என்னன்னா, எங்க பார்த்தாலும் குப்பை, கீழே ஃபுல்லா குப்பை, எங்க எடுத்தாலும் குப்பை, செவுர்லாம் கருப்பா, அப்புறம் கரையா நரைச்சி போய், பேப்பர்லாம் கரையா நரைச்சி போய் பயங்கரமா குப்பையா ஒரு இடத்த வந்து பாக்குறாரு. அந்த இடம் எங்கேயும் இல்லை, அவங்களோட வீடு தான். அவங்க வீடு, ரூமு, டாய்லெட்ல இருந்து எல்லா இடமும் வந்து ஃபுல்லா குப்பையாவே வந்து இருந்துட்டு இருக்கு. என்னமா இவ்வளவு கொப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நினைச்சு பார்க்க முடியாத பேட் ஸ்மெல் வந்து வந்திருக்கு, துர்நாற்றம் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல இதுல வந்து நாங்க கிளீன் பண்ணிட்டோம், நாங்க ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து அந்த பாட்டி இல்ல அதெல்லாம் வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொன்னா அவங்க பொண்ணு வந்து சரி ஓகே கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சு, எதனால இவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் பார்ட்டியோட ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் வெளி உலகமே பார்க்காத நாங்க யார்கிட்டயும் எங்களால வந்து கான்டாக்ட் பண்ண முடியல, யார்கிட்டயும் எங்களால பேச முடியல, நாங்க யாரையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்க வீடோடவே இருந்து நாங்க இருந்துக்கிட்டோம். அதனால நாங்க வந்து வெளியும் போகல, உள்ளே நாங்க வந்து இருந்துகிட்டு உள்ளே நாங்க வந்து இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்து இப்போ 10 வருஷமா ஃபுட்டுக்கெல்லாம் எப்படி, மற்ற சர்வைவல்கெல்லாம் உங்களுக்கு காசு தேவைப்படும் என்ன அப்படின்னு பார்க்கணும். எங்களுக்கு வந்து சில இடங்கள்ல வீடுங்க இருக்கு, சொந்த வீடு இருக்கு, அந்த வீட்டுல இருந்து எங்களுக்கு வாடகை வந்து பேங்க் அக்கௌண்ட்ல வரும். ஸோ ஆப்வியஸ்லி அந்த பேங்க் அக்கௌண்ட் வர அமௌண்ட் வச்சு நாங்கள் வந்து எங்கள் லைஃபை சர்வை பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் எங்களுடைய விஷயம் அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி ஓகே நான் கிளீன் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு கோயம்புத்தூருடைய கார்பரேஷன், அப்புறம் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், சானிட்டரி ஹெல்பர்ஸ், சானிட்டரி ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மிகப்பெரிய பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லலாம், நன்றிகள் வந்து சொல்லலாம் இந்த வீடியோ மூலியமா. எதனால அப்படின்னு பார்த்தா, ஒரு பர்டிகுலர் வீட்டில் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்த அப்புறம் அங்கேருந்து ஒரு 40 பர்சன்ஸ், ஓகேங்களா, சானிட்டரி ஒர்க்கர்ஸ் 40 பேர் அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு மொத்தத்தையுமே கிளீன் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. மொத்த இடத்துலையுமே கிளீன் பண்ணி வெளியே எடுத்துட்டு வரும்போது அந்த குப்பைங்களோட வெயிட்டேஜ் மட்டும் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 2000 கிலோ, கிட்டத்தட்ட 2 டன் குப்பை ஒரு வீட்டில இருந்து மட்டும் வந்து வெளியே வந்திருக்கு. இது எல்லாமே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இப்ப நம்ம வந்து பேசுற கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வந்து குறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்துல வந்து பக்கத்து வீட்டுல என்ன ஆனாலும் அப்படிங்கலாம் தாண்டி பக்கத்து ஊர்ல இல்ல பக்கத்து 10 தெரு தள்ளி என்ன நடந்தாலும் இன்ஃபர்மேஷன், ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்தது. எப்போ போன் வந்ததோ, இந்த போன் அப்படிங்கிறது வந்த போன் கல்ச்சர் வந்து அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒருத்தர் தூரத்துல ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சோம், பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட மறக்கவே ஆரம்பிச்சோம். டெக்னாலஜி வளர 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 சம்டைம்ஸ் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்க கிட்டே நம்ம வந்து பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சுச்சுவேஷனா வந்து மாறி இருக்கு. பட் எல்லாத்துக்கும் மேல மனிதர்களா நினைச்சு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் என்ன ஆகுது, அவங்களாம் சேஃபா இருக்காங்களா, கரெக்டா இருக்காங்களா, அவங்களோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதுலாம் நம்ம வந்து கணிச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாரும் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்ஸ்.